வணக்கம் என் அன்பு இனிதமிழ் அந்தவன் போட்டு நேரம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆயிடுச்சு. இது மிகப்பெரிய பழமையான மரம். என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாமரம். இப்போ இதனால இந்த மரத்துக்கு எதுவும் பயன் இருக்கானா? அப்படி எதுவுமே இல்லை. இப்போ மாமரம் மாத்திரமில்ல, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, பூ பூக்குது, கனி கொடுக்குது, பழம் கொடுக்குது. இதனால அதுகளுக்கு எதுக்கும் நன்மை உண்டா? அதுக்கு எதுவும் எடுத்து சாப்பிட்ற போதா அப்படின்னா கிடையாது. மற்ற உயிர்களுக்கு தான் பயன். இப்போ பார்த்தி அப்படின்னாக்கா இந்த மாம்பழம் எத்தனை விழுந்து கிடக்கு அப்படிங்கிறத மாத்திரம் பாருங்கள். எக்கச்சக்கமாக கிடக்கு. இப்போ இதெல்லாம் யார் சாப்பிட போகிறாங்கன்னா, இங்கே சுற்றி பார்க்க வரவங்க, பூங்காவுக்கு வரவங்க சாப்பிடுவாங்க. இல்லைனாக்கா பறவைகள், சின்ன சின்ன அணில், இந்த மாதிரி உயிரினங்கள் தான் சாப்பிடும். இப்போ எல்லா பார்த்துக்கிட்டே எல்லா இதுவும் அப்படித்தான். பிறரோட பயனுக்கு தான் இந்த இயற்கை படைச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நினைவில் கொள்ளணும். அதே மாதிரி தான் மனிதன் படைப்போம் பிறருக்காக தான் படைச்சிருக்கு, தனக்காக கிடையாது. ஆனால் மனிதன் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனக்காகன்னு வாழும்போது தான் கஷ்டங்களை அனுபவிக்கிறான். சரி, பிறருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத உதாரணமாக இதை எடுத்துக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ நண்பர்களே.